வணக்கம் நண்பர்களே. தமிழ் பிளாசம் சேனலில் வாழைப்பூ பக்கோடா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதற்கு தேவையான பொருட்கள்: அரிசி மாவு 1/4 கப் எடுத்துருக்கிறேன். உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம். 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 பச்சை மிளகாய், சின்ன வாழைப்பூ எடுத்துக்கலாம். கடலை மாவு 1/2 கப் எடுத்துருக்கேன். இப்போ வாழைப்பூவை சிறு சிறுசாக நம்ம கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சிறு சிறுசாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், பவுலில் போட்டாச்சு. இப்போ 4 டீஸ்பூன் கடலை மாவு நான் சேர்க்குறேன். இதுக்கு 2 டீஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கலாம். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், பச்சை மிளகாய் கட் பண்ணது போட்டுக்கலாம், 2 மிளகாய். இப்போ 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள். இப்போ கொஞ்சமாக தண்ணியை தெளித்து பிசைஞ்சிக்கோங்க. நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தான் தண்ணி தெளித்து பிசையணும், இல்லைனா தண்ணி ஜாஸ்தியாகிடும். பாருங்கள், இந்த பதத்துக்கு நீங்கள் பிசைஞ்சிக்கோங்க. இப்போ நம்ம எண்ணெயில் பொரித்து எடுத்துடலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ நம்ம பொரித்து எடுத்துடலாம். இதுக்கு கடலை மாவு 2 டீஸ்பூன் போட்டிங்கன்னா அரிசி மாவு 1 டீஸ்பூன் போடணும். இதுதான் கணக்கு பக்கோடாக்கு. இப்போ பாருங்கள், பக்கோடா வெந்துட்டுருக்கு. இப்போ பொன்னிறமாக வர வரைக்கும் நம்ம பொரித்து எடுக்கலாம். பாருங்கள், பொன்னிறமாக வந்துருச்சு. பக்கோடா ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் என்னன்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.